ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு 388 புள்ளிகள் அதிகரித்து 24,230 நிஃப்டி க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைக்கி காலையில் ஓப்பனே மார்க்கெட் ஒரு 350 புள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் ஒரு கேப் அப்பு கேப் டவுன் ஓப்பன் ஆகுது அப்படின்னாவே இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய போரில் ஏதாச்சும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்குமா, அதனால் அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் மேபி இருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நடைபெற இருக்குது. இதனால் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் பாசிட்டிவாகவே தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இந்திய பங்கு சந்தையும் ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கும் தொடருமா? அப்படி நாளைக்கு தொடரும் பொழுது நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இன்ட்ராடேக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய டே கேண்டில் சார்ட். இது இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோவில் இருந்து, அதாவது 22,200 இருந்து மார்க்கெட் அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 பாயிண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்சைடு கொடுத்துருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இந்த போர் பார்த்திங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அடுத்தது பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டுருக்கு. இதனாலே மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு அப்சைடு கொடுத்துருக்கு. இப்போ இந்த போர் ஓரளவுக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. போர் வித்ட்ரா பண்ணிட்டாங்க, இனிமேல் எந்த ஒரு தாக்குதலும் நடத்த மாட்டாங்க அப்படின்னு ஒரு முடிவாயிருச்சு அப்படின்னா அடுத்த 2-3 மந்த்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பங்குச்சந்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு ரேலிக்கான சான்சஸும் பார்த்திங்க அப்படின்னா மேபி இருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்து மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் இல்லாததுனால ஒரு அப்சைடு போகிறதுக்கும் சான்சஸ் நிறையாவே இருக்குது. இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,150 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,080 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை உடச்சிது அப்படின்னா 24,000 பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. 24,000 அப்படி 23,950 ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதேமாரி நாளைய மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,320 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 24,400 பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதையும் உடைச்சிது அப்படின்னா 24,480 பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நேத்திக்கான மார்க்கெட் ஹாலிடேங்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கேப் அப்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாகவே க்ளோஸ் வச்சுருக்கு. இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே அதனுடைய டேகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சமாக இன்றைய மார்க்கெட்டில் டேகை பார்த்திங்க அப்படின்னா 24,280 தான் டேகையே. அதேமாரி டே லோ 24,145 டே லோ. க்ளோசிங் 24,230 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 24,280 இது ஒரு மெயின் பாயிண்ட். இந்த 24,280க்கு மேலே, அதாவது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 450 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி 24,280 கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செல்லிங் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இன்றைக்கான லோ 150 வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் மேபி இருக்குது. இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 24,280க்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங்காகவும், இந்த லெவலுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்காகவும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.